இங்க வாப்பா. யாரு வந்திருக்கா பாரு உன்னைய பாக்குறதுக்கு. நான் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா உழைச்சி பையனை வந்து படிக்க வச்சேன், காலேஜ் சேர்த்தேன். நான் அழுகுறேன்னு நினைக்காங்க. சூப்பர் சிங்கர் மேடம் எனக்கு ஆட்டோமேட்டிக் அழுவ வச்சு இந்த மிகப்பெரிய வெற்றியா இருக்குமா அந்த சேனல் எனக்கு. சூப்பர் சிங்கர் மேடம் டெய்லி காலையில வந்துருவீங்க? நான் வந்து காலையில வந்து ஒரு 9 மணிக்கு வந்துருவோமா. வந்துட்டு என்ன பண்ணுவேன் வந்து இந்த விவசாயத்தில் வந்து நான் சாதாரண இது விவசாய கூலி தான். என்னுடைய ஓனர் இருக்காங்க, அந்த வேலை பார்ப்ப போகிறோம். லேபர் சம்பளம் என்ன கரெக்டாக கொடுத்துருவாங்க. நான் காலைல வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு போயிடுவேன். அந்த நெல் பயிர் இருந்தால் விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 2வது போகிறதுக்கு தான் அப்போ வந்து விரை விட்டு விட்டுருவோம். இதை விட்டு அப்புறம் நாற்று இது பண்ணி பயிர் விட்டு ஆலைக்கு அரிசி அப்படியே இது பண்ணி விட்டுருவோம். பண்ண பிறகு அடுத்த போகுது அப்படியே ரன்னிங் பண்ணிட்டு ஒரு 4 போகம் கரெக்டாக நாங்கள் ரன்னிங் பண்ணி நட்டுக்கிட்டு இருக்கோம். இதாம்மா நம்மளுடைய வேலை. நீங்க உங்க வேலை பிஸியா இருக்கும். சைட்ல வந்து பையன் படிச்சுட்டு அவரு பாட்டுன்னு அவர் இடத்துல காட்டினாரு, இந்த இடத்துல தான் பாடுவேன், இந்த கிராமத்துல தான் இந்த இடத்துல வந்து உட்காந்து நான் வந்து நான் பாட்டு வரிகள் எல்லாம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் உங்களுக்கு தோணுச்சா, இன்னைக்குனா ஒரு நாள் என் பையனுக்கான ஒரு பெரிய மேடை காத்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? கண்டிப்பா வந்து இருந்துச்சு, என் மனசுக்குள்ள இருந்துச்சு. நான் வந்து அதை பெருசுப்படுத்தாமே இருப்பேன். என் பையன் என்ன பண்ணுவான், நைட்டு ஒரு 10 மணிக்கான கிராமங்கும் போது ஒரு ஒளி வந்து கேட்கக்கூடாது கிராமத்துக்குள்ள. இவன் என்ன பண்ணுவான், சாதாரணமாக வந்து ஒரு சாதாரணமாக அப்படியே பாடிக்கிட்டு இருப்பான். கிராமத்தில் பாடிக்கிட்டு இருக்கும்போது வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் என்னடா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. டப்பான்னு என்னவா பண்ணுவான், அந்த புல்லாங்குழலை எடுத்து வாசிப்பான். வாசிக்காதரா பாம்பு வந்துடும்டா அப்படின்னு நான் சொல்லுவேன், கேட்க மாட்டான். அதேமாரி இந்த ஒரு மூங்கில வந்து சின்ன சின்ன பிட்டா வச்சு இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பான். இல்லை இப்போ நான் அடிச்சுட்டு என்ன சொல்லுவான், இதெல்லாம் அடிக்கக்கூடாதரா அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த இப்போ நான் மேலத்தை எடுத்து வாசிப்பான். பெசால வாசிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் செய்யாதரா தம்பி அப்படிங்கும்போது, இல்லைப்பா ஒரு நாளைக்குனாச்சும் நான் பண்ணுற இசையெல்லாம் வந்து உனக்கு தெரியும்பா அப்படின்பா.